ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது துலாம் ராசி. நவ கிரகங்களுக்குடைய தலைவன் மற்றும் ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிரகம்னா அது சூரிய பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சூரிய பகவான் மாதந்தோறும் தன்னுடைய இடத்த மாற்றி அமைத்துப்பார். இப்படி சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் மேசராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சஞ்சாரத்தை அமைக்கக்கூடிய காலகட்டத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக அளவு நடைபெறக்கூடிய இந்த ஒரு மாதத்தை வளம் தரும் வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, அந்த மாதத்தில் அவங்க அடையக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வைகாசி மாதத்தில் அஸ்தமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நிகழப்போகுதுங்க. இதனால் துலாம் ராசி அன்பர்களே எந்த ஒரு முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு எடுப்பது அவசியம். எளிமையான விஷயங்களில் இருக்கக்கூடிய வெற்றி கூட உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக அடைய முடியாது. இந்த டைமு அப்படிப்பட்ட விஷயங்களையும் ரொம்பவே கடினமான உழைப்புக்கு பின்னாடி தாங்க நீங்கள் அடைய போகிறீங்க. இதனால் சரியான திட்டமிடலோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து கிரக மாற்றங்களானது ஆரம்பமாகுதுங்க. அதாவது 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரண ருணு ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதே போல் 9ஆம் தேதியன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதுதாங்க துலாம் ராசி நேயர்கள் வைகாசி மாதத்தில் அடையக்கூடிய கிரக மாற்றங்கள். இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை இவங்க அடைய போகிறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதத்தை உங்களால் சூப்பராகவே ட்ராவல் பண்ண முடியும். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்களை பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, அனைவரையுமே சரிசமமாக நடத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே சரிசமமாக பழகக்கூடிய இந்த ஒரு நபர் இந்த மாதத்தில் கோபத்தை எல்லாம் மறந்துட்டு நிதானத்தோடு நீங்கள் இருப்பது அவசியம். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கோபதாபங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே மறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். ஒரு சில தடைகளுக்கு பிறகு கண்டிப்பாக வெற்றியானது இருக்குது. இருந்தாலுமே கூட இடையில ஏற்படக்கூடிய தடைகளையோ தாமதங்களையோ நீங்கள் எண்ணி பயப்படக்கூடாது. முயற்சியை கைவிடக்கூடாது. இறுதியில் உங்களுக்கு கிடைக்க போவது எப்படியா இருந்தாலும் வெற்றி தாங்க. பல வழிகளில் உங்களுக்கு வெற்றியானது ஏற்பட போகுது. மேலும் இதுவரைக்கும் உங்களுக்காக காத்து கொண்டிருந்த எதிர்ப்புகள் கூட விலகி போகும். பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகி போகும். வியாபாரத்தில் மன நிறைவு நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது அந்த அளவுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்குங்க. தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு நல்ல பலன்களானது காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்குங்க. சொல்லப்போனால் இந்த வைகாசி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரித்து கிடைக்கும். சக ஊழியர்கள், தொழில் கூட்டாளிகள் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தமானது உங்களுக்கு தற்போது அகன்று காணப்படும். மேலும் குடும்பத்தில் வீணாக பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு இருக்குன்னா அது எல்லாமே நீங்கி போகுங்க. அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே பெரிதாகாமல் தடுக்கலாம். வாழ்க்கை துணையினுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க காணப்படும். அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும்.
இதனோடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து அகன்று போகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியுடைய பெண்களே, இந்த மாதம் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இதனோடு எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி போகும். ஏற்படக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில இடையூறுகளானது ஏற்படலாம். அதனால் யாருக்கிட்டேயும் மனம் திறந்து மட்டும் பேசாதீங்க. உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையாவது ஷேர் பண்ணும் பொழுது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர எந்த விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி தொண்டர்கள் உங்களை பேச்சை கேட்டெல்லாம் நடந்துப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. இதனோடு உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களும் சாதகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ரொம்பவே நேர்த்தியாக செய்து அனைவருடைய பாராட்டுகளும் பெறுவீங்க. மக்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுமாரான வாய்ப்புகள் தாங்க கிடைக்கும். ரசிகர்களுடைய ஆதரவு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அதனால் இதையெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். புகழையெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில முயற்சிகளை நீங்கள் இந்த டைமில் வந்து மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக இந்த மாதத்தை வந்து சீராக வந்து நடத்த முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் நீங்கள் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுனீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை வந்து இந்த மாதத்தில் அடையலாம். இதனோடு கல்வியில் நீங்கள் என்ன வெற்றியை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெற்றியை பெறுவதற்கு கூடுதலான நேரம் ஒதுக்கி படிக்கிறது உங்களுக்கு நல்லது. இதனால் உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெற முடியும். மேலும் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். பொதுவாகவே பலன்கள் அப்படிங்கிறது ராசியை பொறுத்து அமைந்திருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களானது மாறுபாட்டோடு காணப்படும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரத்தை உடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீராக காணப்படும். ஏதாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மனக்கவலைகள் எல்லாமே நீங்கி போகுங்க. சொல்லப்போனால் இந்த மாதம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையால் எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான நல்ல சிந்தனைகளானது இந்த மாதத்தில் ஏற்படும். மேலும் அறிவுத்திறனானது அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதன் மீது நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த மாதம் மனோதைரியம் அப்படிங்கிறது அதிகரித்து கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து குறைந்து போகும். மேலும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நிறைய நல்ல பலன்களானது உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி போகும். பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அமைதிக்கு எப்போதுமே உங்களுக்கு குறைவிருக்காது. விசாகம் நட்சத்திரத்தை உடைய அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை விஷயம் காரணமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மேலும் இந்த டைமில் கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே குறைந்து போகுங்க. மேலும் பயணங்கள் செய்யும் பொழுது உங்களது உடைமைகளை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கணும். அது ரொம்பவே அவசியம். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்பு காணப்படுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்காக இருக்கக்கூடிய போட்டிகள் கூட குறைந்து போகும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிக அளவில் வந்து கிடைப்பாங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு நிலைக்கு உங்களால் மாற முடியும். சுய தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தை உடைய அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். மேற்படி உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களும் இந்த மாதம் வெற்றியடையும். என்னதான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே கூட ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய வீடியோவில் எப்போதுமே ஒரு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமும் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பரிகாரத்தை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக பார்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மிகவும் எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்றைய மாதத்தில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் இந்த மாதம் பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். வைகாசி மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வியாழன் மற்றும் வெள்ளி காணப்படுது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 14, 15,
ஜூன் மாதம் 10 மற்றும் 11. சந்திராஷ்டம தினங்களில் அனைத்து விதமான விஷயங்களிலும் கவனமாக இருக்கணுங்க. மேலும் முக்கியமாக எந்த ஒரு முடிவுகளையும் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஜூன் மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதி காணப்படுதுங்க. அன்றைய தினத்தை நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.